இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிரம்பானில் துயரம், நீர் சுத்திகரிப்பு ஆலையில் மூழ்கி 12 வயது சிறுவன் பலி. தாமான் விதூரி இந்த வாட்டர் நீர் சுத்திகரிப்பு ஆலையில் உள்ள நீர் சேமிப்பு தொட்டியில் 12 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளான். நேற்று தனது 2 தம்பிகளுடன் அவன் அங்கு மீன் பிடிக்க சென்ற போது இத்துயரம் நிகழ்ந்தது. சுமார் 2 மீட்டர் ஆழமுள்ள நீர் தொட்டிக்குள் அவன் விழுந்ததாக கூறப்படுகிறது. தீயணைப்பு மீட்பு துறையினர் சம்பவ இடம் விரைந்து சிறுவனை தொட்டியிலிருந்து மீட்டனர். எனினும் அவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். மேல் விசாரணைக்காக சிறுவனின் உடல் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. கெந்திங் செம்பாவுக்கு அருகே கார் 80 மீட்டர் பள்ளத்தில் விழுந்தது, ஆடவர் மரணம். கேந்திங் செம்பாவிலிருந்து கொம்பாக் நோக்கி செல்லும் ஜாலான் லாமா வழியாக நேற்றிரவு கார் சறுக்கி பள்ளத்தாக்கில் விழுந்ததில் 56 வயது ஆடவர் மரணமடைந்தார். இரவு மணி 10:46க்கு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும் இதனால் செலாயாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த ஒரு குழு சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட நபர் வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டதால் பலத்த காயம் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. அவர் அதிகாலை மணி 1:15க்கு விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்து விட்டதாக சுகாதார அமைச்சின் அதிகாரி உறுதிப்படுத்தினார். ரோன் 95 மானிய விலையில் தொடர்ந்து நிலைநிறுத்தும் அரசாங்கம் உறுதி, பிரதமர் அன்வார். மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ரோன் 95 மானிய விலை லிட்டருக்கு $1.99 பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் தற்போது தனது சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எண்ணெய் விலைகள் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டாலும் மக்கள் மீது சுமை ஏற்படாத வகையில் ரோன் 95 மானியம் குறைந்த விலையில் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் நாட்டில் நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அது இன்னும் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இன்றைய எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு பிரெண்டின் விலை $100 அதிகரித்துள்ளது. நாங்கள் இன்னும் $1.99 புடி 95 வைத்திருக்கின்றோம். மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தாமல் இருக்க அதிகபட்ச முயற்சியை மேற்கொள்வோம் என அன்வார் கூறினார். இன்று உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் பணியாளர்களுடனான சந்திப்பில் அவர் இத்தகவலை வெளியிட்டார். SPM தேர்வு முடிவு மார்ச் 31 வெளிவரும். SPM தேர்வு முடிவு மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை வெளிவரும். 2025 ஆண்டு SPM தேர்வு எழுதிய மாணவர்கள் அன்றைய தினம் காலை 10 மணிக்கு மேல் தங்களது பள்ளிகளில் முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம். அதே வேளையில் தேர்வு எழுதிய தனிப்பட்ட மாணவர்கள் தங்களது மாநில கல்வித்துறைகளிடம் இருந்து முடிவுகளை பெற முடியும். மாணவர்களும் மற்ற தனிப்பட்ட முறையில் தேர்வு எழுதியவர்களும் தங்கள் தேர்வு முடிவுகளை சரியாக பார்த்து தங்கள் முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது SPM ஸ்பேஸ் மை கார்டு எண் ஸ்பேஸ் குறியீட்டு எண்ணை டைப் செய்து மார்ச் 31 அன்று காலை 10 மணி முதல் இவ்வாண்டு ஏப்ரல் 6 மாலை 6 மணி வரை 15888 என்ற எண்ணுக்கு SMS மூலம் அனுப்பலாம் என கல்வி அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டவரை மிரட்டினர், பெண்ணும் வளர்ப்பு தந்தையும் உட்பட 4 கைது. குலுவாங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வெளிநாட்டவரை மிரட்டிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 4 ஒரு பெண்ணும் 12 குற்றப்பதிவுகளை கொண்ட அவரது வளர்ப்பு தந்தையும் அடங்குவர். நேற்று அதிகாலை மணி 4:45க்கு கிடைத்த புகாரை தொடர்ந்து 24 முதல் 50 வயதுடைய அந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடம் இருந்து ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பஹ்ரின் முகமது நோ தெரிவித்தார். 2வது சந்தேக பேர் வழியின் மனைவி என்று கூறிக்கொண்டவர் விசாரணைக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த ஆடவரின் வளர்ப்பு மகள் என தெரிய வந்தது. அப்பெண் இதற்கு முன் குற்ற செயல் பதிவு எதனையும் கொண்டிருக்கவில்லை எனினும் 3வது மற்றும் 4வது சந்தேக பேர் வழிகள் 10 குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் குற்றச்சாட்டையும் கொண்டிருந்ததாக பஹ்ரின் கூறினார். அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். ஆயதுல்லாவின் மகன் முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக நியமனம். ஈரான் தனது புதிய உச்ச தலைவராக ஆயதுல்லா முஜ்தபா கமேனியை நியமித்துள்ளது. இவர் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த முன்னாள் உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி கமேனியின் மகன் ஆவார்.
ஈரானில் அடுத்த உச்ச தலைவராக வருபவர் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு இணங்கியவராக இருக்க வேண்டும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறி வருகிறார். தனக்கு கட்டுப்படாத எவரும் அப்பதவியில் நீண்ட காலத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாது என்றும் டிரம்ப் சூளுரைத்திருப்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் இதுநாள் வரை வாஷிங்டனுக்கும் பெரும் குடைச்சலாக விளங்கி அண்மையில் கொல்லப்பட்டவரான ஆயுதலாவின் மகனையே அப்பதவிக்கு அறிவித்துள்ளனர். இதனால் 56 வயது மொஜ்தபாவின் நியமனம் மத்திய கிழக்கில் ஏற்கனவே வெடித்துக் கொண்டிருக்கும் போரை மேலும் தீவிரமாகும் என அஞ்சப்படுகிறது. என்றாலும் உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஈரானுடையது என்றும் அதில் வெளியாரின் தலையீடு அவசியமற்றது என்றும் தெஹ்ரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. குடும்ப சுற்றுலாவில் காணாமல் போன இளைஞர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிப்பு. வார இறுதி விடுமுறையில் பஹாங் கேமரன் மலைக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற போது காணாமல் போன 19 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி தெலங்கானு பெசோட்டில் சாலையோர புதர்களில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். சம்பவ இடத்தில் அவரது யமாஹா R15 மோட்டார் சைக்கிளும் கண்டுபிடிக்கப்பட்டது. பெற்றோரும் இதர 4 உடன்பிறப்புகளும் காரில் சென்ற வேளை அகமது அஸ்ரிக் சஃப்ரீன் அகமது அசார் எனும் அந்த வாலிபர் மற்றும் மோட்டார் சைக்கிளில் பயணமானார். வெள்ளிக்கிழமை பெத்திங் லிந்தாங் பெட்ரோல் நிலையத்தில் அவர் கடைசியாக காணப்பட்டார். இந்நிலையில் மோட்டார் சைக்கிள் வழுக்கி அவர் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வார இறுதி சுற்றுலா துயரத்தில் முடிந்திருப்பது குடும்பத்தாரை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. சட்டவிரோத கோவில்களுக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் தமீம் PKRல் இணைய விண்ணப்பம் கடிதம் பரிசீலனையில். சட்டவிரோத கோவில்களுக்கு எதிராக போராடி வரும் சமூக ஆர்வலர் தமீம் தஹ்ரி PKR கட்சியில் இணைய முறைப்படி விண்ணப்பித்துள்ளார். அதனை உறுதிப்படுத்திய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் ஃபுசிகா சாலே உறுப்பினர் விண்ணப்பம் வழக்கமான சோதனை நடைமுறைகளின் கீழ் பரிசீலிக்கப்படும் என்றார். அனைத்து புதிய விண்ணப்பங்களும் கட்சியின் மதிப்புகளுடன் பொருந்துகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் தகவல்கள் வடிகட்டப்படும் என துணை அமைச்சருமான அவர் கூறினார். தமீம் மார்ச் 5ஆம் தேதி விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளார். கடந்த மாதம் சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக சோகோ பேரங்காடி வெளியே நடத்த திட்டமிடப்பட்ட பேரணியில் தமீம் கைது செய்யப்பட்டிருந்தார். போலீஸ் முன்கூட்டியே தலையிட்டதால் அந்த உத்தேச பேரணி பிசுபிசுத்து போனது. சமூக ஆர்வலர் என்ற பெயரில் சட்டவிரோத வழிபாட்டு இடங்களுக்கு எதிராக புறப்பட்டுள்ள தமீம் திடீரென அரசியல் பிரவேசம் செய்வதும் அதுவும் ஆளும் கட்சியான PKRலேயே இணைய விண்ணப்பித்திருப்பதும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஹரிராயாவை முன்னிட்டு STR 2ஆம் கட்ட உதவித்தொகை நாளை முதல் முன்கூட்டியே விநியோகம். பிரதமர் சுமங்கான் துனாய் ரஹ்மா அல்லது STR ரொக்க உதவியின் இவ்வாண்டுக்கான 2ஆம் கட்ட தொகை ஏப்ரலுக்கு பதிலாக நாளை முதல் முன்கூட்டியே வழங்கப்படுகிறது. நோன்பு பெருநாளுக்கு தயாராகும் மக்களுக்கு உதவுவதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது B40 மற்றும் M40 குடும்பங்களின் நிதி சுமையை குறைக்க உதவும் என பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். தகுதி பெற்ற பெறுநர்களின் வங்கி கணக்குகளில் இந்த உதவி நேரடியாக செலுத்தப்படும். வங்கி கணக்கு இல்லாதவர்கள் பேங்க், சிம்பகான் நேஷனல் அல்லது BSN கிளைகளில் பணமாக பெற்றுக் கொள்ளலாம். 1.3 பில்லியன் ரிங்கிட் நிதியை உட்படுத்திய இந்த உதவி திட்டம் நாடு முழுவதும் 5 மில்லியன் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. குடும்பங்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் தனிநபர்கள் ஆகியோருக்கு தகுதி அடிப்படையில் தொகை மாறுபடும். ஜொஹூரில் விரைவு பேருந்து குடை சாய்ந்தது. கவனக்குறைவு மற்றும் அலட்சியமாக அதனை ஓட்டியதே காரணம். போலீஸ். ஜொஹூரில் ஜாலான் ஜொஹூர் பாரு ஆயிரஹிதாம் சாலையின் 19வது கிலோமீட்டரில் நேற்றிரவு ஒரு விரைவு பேருந்து கவிழ்ந்து 10 பயணிகள் காயமடைந்ததற்கு கவனக்குறைவாக மற்றும் அலட்சியமாக அதனை ஓட்டியதே காரணம் என்று தொடக்கக்கட்ட போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இருப்பினும் உள்நாட்டை சேர்ந்த 51 வயது உதவி பேருந்து ஓட்டுநர் மற்றும் 9 பயணிகளுடன் 62 வயது பேருந்து ஓட்டுநர் ஓட்டி சென்ற அந்த பேருந்து தொடர்பான விபத்து குறித்து போலீசார் இன்னும் விசாரணையை நடத்தி வருகின்றனர். அந்த பேருந்து கோலாலம்பூர் TBS முனையத்திலிருந்து ஜொஹூர் பாருவின் லார்கினில் உள்ள பஸ் முனையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானதாக ஜொஹூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ராடின் ரம்லான் ராடின் தஹா தெரிவித்தார். குலாய் நோக்கி செல்லும் யூ-டர்ன் பாதையில் வளைவை அடைந்த போது கட்டுப்பாட்டை இழந்து பின்னர் ஜொஹூர் பாரு ஆயிரஹிதாம் சாலையில் ஓரத்தில் உள்ள பள்ளத்தில் அந்த பேருந்து விழுந்ததாக நம்பப்படுகிறது. பேருந்தின் உதவி ஓட்டுநர் மற்றும் 9 பயணிகள் தலை, உடல், கைகள் மற்றும் கால்களில் காயமடைந்து சுல்தானா அமினா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.